பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே ஆபிரகாம் தன்னுடைய 75வது வயசுல கர்த்தர் தரிசனம் கொடுத்து அவருக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த 75வது வயசுலிருந்து 100வது வயசு வரைக்கும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சாம், எனக்கு கர்த்தருக்கு நிச்சயமாய் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி. அதே போல அவருடைய நம்பிக்கை 100 வயது வரைக்கும் உறுதியாய் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பார், எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் என்று நம்பிக்கையா இருந்தார். நம்புவதற்கே ஏதுவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனது, சாராருடைய கர்ப்பம் செத்து போனது என்று அறிந்திருந்த போதிலும் என்ன செய்தாராம், தேவனை நம்பினாராம். அதே போல கர்த்தர் அவருக்கு அழகான ஒரு ஈசாக்கி என்கிற குழந்தையை கொடுத்து அவர் நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக நிறைவேற்றினாராம். நீ உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ கர்த்தரை நம்பி இருந்தால் உன் வாழ்க்கையில நீ தேடுகிற முடிவை கர்த்தர் உனக்கு நிச்சயமாகவே கொடுத்து உன் நம்பிக்கை வீண் போக கர்த்தர் விட மாட்டார். எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமணம் நடக்கும், நல்ல என்னுடைய வாழ்க்கையில நல்ல உயர்வான ஸ்தானங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீ நம்ப வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, இது நடக்காது, செய்யாது அப்படின்னு. நீ நிச்சயமா எனக்கு கர்த்தர் செய்வாங்க நம்பி இருந்தா, நீ நம்புகிறத கர்த்தர் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி கொடுத்தது போல உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை சாட்சியாக வைக்க கர்த்தர் வல்லவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.